ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஸை இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக் தட்டு எப்போவும் நீங்கள் எப்படி வெட்டுவீங்களோ அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த பேக் தட்டை அப்படியே அந்த கேன்வாஸ் மேலே போடுங்க. அந்த ஹைட்டுக்கு நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ அகலம் இருக்குன்றதை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்புறம் கழுத்தோட அகலமும் உயரமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உயரம், மொத்த உயரம் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து கீழே தையல் வரைக்கும் அதுவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் டிசைன் நம்ம எது வரைக்கும் வைக்கிறோன்றது நமக்கு கெஸ் ஆகும். இப்போது கழுத்தோட அகலம் நான் மார்க் பண்ணிக்கிறேன், உயரமும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அதுக்கும் கீழே ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதாவது கழுத்து அகலத்தை விட நீங்கள் 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அந்த ரவுண்டை நான் அடையாளப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை சுற்றியுமே நீங்கள் 1.25 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ ஒரு புள்ளி வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க ஃபுல்லாக. எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நெக்குக்கும் கொஞ்சம் கீழே இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் 1 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1.25 இன்ச்சு எடுத்துக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம், உங்கள் பிரியம்தான். நான் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி அந்த வட்டத்தை சுற்றியும் திரும்ப ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிராயிங் பாருங்கள், அந்த நெக் மாடல் தான் நான் தைக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டிக்கலாம் கழுத்தை. இந்த மாதிரி அந்த ரவுண்டை சுற்றி இன்னொரு ரவுண்டு போட்டோம் இல்லைங்களா, அதை நான் வெட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்றையும் வெட்டிக்கலாம். ஓகேங்களா? வெட்டும்போது கம்ப்ளீட்டாக வெட்டாதீங்க, இடையில இந்த மாதிரி வெட்டுங்க. அப்போ தான் அந்த கழுத்து விரிவு அடையாது. அந்த வளைவு கொடுத்த இல்லைங்களா, அதையும் நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டி எடுக்கும்போதே ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அடையாளமாக கரெக்டாக தெரியும் இந்த சைடில் தான் போகுதுன்றது. இந்த மாதிரி 2 பக்கமும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பார்டர் வச்ச ப்ளவுஸு. அந்த பார்டர் இருக்கும் இல்லைங்களா, ப்ளவுஸோட பார்டர் பெருசாக இருக்கும். அந்த பார்டர் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கேன்வாஸ் மேலே, அது மேலே வச்சு பாருங்கள். அந்த அகலம் உங்களுக்கு போதுன்னா ஓகே. நான் அந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த அகலம் ஓகே, போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் போதுமானதாக இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது எனக்கு போதும். இதை நான் மடித்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் இந்த பார்டரை. ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடித்து சென்டரில் தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போட்டுக்கோங்க. நேராக தையல் போட்டுட்டு கீழே கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்வாஸை வச்சு நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். இந்த முறை பார்த்தீங்களா, ஒரு அயன் பாக்ஸ் இல்லாமலே நம்ம எப்படி நீட் ஃபினிஷிங்கில் ப்ளவுஸ் கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறதுன்னு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு இந்த கேன்வாஸ் நல்ல பக்கம் வச்சுக்கணும், கெட்ட பக்கம் வச்சுக்கக்கூடாது. இந்த சைடில் நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தால் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு அயன் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தையல் போட போகிறீங்கன்னா நல்ல பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் அயன் பண்ணாமல், ஏன்னா எனக்கு ஓரமாக கிளாத் ரொம்ப இல்லை, சரிங்களா? அதனால் நான் சுற்றி மடித்து விற்கிறதுக்கு அளவுக்கு கிளாத் இல்லாததுனால நான் தையல் போட்டு திருப்ப போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், லுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஓரத்துலேயே நான் தையல் போடுறேன். ஏன்னா நான் 1 இன்ச் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். எப்போவுமே கேன்வாஸில் தையல் போடும்போது ஓரமாக போடுங்க. அப்போ தான் நமக்கு எந்த நெக்காக இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும்.
கொஞ்சம் உள் சைடாக ரொம்ப அதிகமாக தள்ளி அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இப்போது நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டேன். எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வளைவு பகுதியில் மெயினாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளைவு ஷேப்லாம் ரொம்ப அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போது மேல் பகுதியும் நான் வெட்டிக்கிறேன் கேன்வாஸ் அளவுக்கு. இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம கேன்வாஸையும் வெட்டிக்கலாம். மேல் பாகம் இருக்குது இல்லைங்களா, மடித்து விட்ட மாதிரி இதை நான் வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி இந்த டைம் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா நான் திருப்பிக்க போகிறேன். இந்த கேன்வாஸை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு சுற்றி நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், கிராண்ட் லுக்காக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெட்டிங் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் வேண்டான்னு யோசிக்கிறவங்க, சீக்கிரமாக அர்ஜென்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ப்ளவுஸ் தைச்சி தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்க கிராண்ட் லுக்கில் இருக்கும், நமக்கும் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுற்றி தையல் போட்டுக்க போகிறேன். அந்த கேன்வாஸ் ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா, அங்கே சுற்றி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன், வளைகாப்பு பொண்ணுக்கு கூட நம்ம தைக்கலாம், இல்லை மேரேஜ் பொண்ணுக்கும் தைக்கலாம். இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி சடங்கு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணுக்குமே வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். லுக் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் இதுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ், பிங்க் கலர் சாரியும் ஒரு ராமர் க்ரீனில் வந்து ப்ளவுஸும் இருந்தது. கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு. அதனால் இந்த நெக் டிசைன் ஓகேன்னு தோணுச்சு. இப்போ நான் சுற்றி தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள் சைடும் நேராக ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். அப்போ அவங்களும் வந்து இந்த மாடல் பார்த்துக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லாஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி தையல் போட்டு நான் பிசுரை வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு திருப்பி விட்டு ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் மடித்து சுற்றி தையல் போட்டு நம்ம பிசுறு வெட்ட போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் மறக்காமல் வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிசைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இவ்வளோ ஈஸியான்றது. பிகினர்ஸ் கூட எல்லா டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு டிசைன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தெரியும். நம்ம வந்து பார்த்த உடனே என்ன பண்ணிடணும், வீடியோ பார்க்குறீங்களா உடனே அடுத்த நாளே ட்ரை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வீடியோ பார்த்தோம் அப்புறமா ட்ரை பண்ணலாம், 1 வீக் அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியாது. நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே வந்து எந்த ப்ளவுஸ் இருக்கோ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ப்ளவுஸே இருக்கும் இல்லைங்களா, உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேஸ்ட்டு கிளாத்து கூட எடுத்து வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ அடுத்ததாக யாருன்னா ப்ளவுஸ் கொடுத்து மாடல் தைக்க கேட்குறாங்கன்னா உடனே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது பொங்கலுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் மாடல் தைக்கலாம். நிறைய பேருக்கு ஒரே மாடல் கூட நம்ம பல விதமாக டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மாடல் தைக்கிறேன்னா இந்த மாடலை பார்த்து நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடித்து திருப்பி ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத்தில் நான் இந்த கேன்வாஸ் வச்சு அடித்தோம் இல்லைங்களா, அது சென்டரில் ஒரு அர்க்காத் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மெயின் கிளாத்லேயும் நான் அர்க்காத் போட்டிருக்கேன். போட்டுட்டு சென்டராக கரெக்டாக வச்சுக்கோங்க.
வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே குண்டூசி போட மாட்டேன். உங்களுக்கு சப்போஸ் வரலைன்னா குண்டூசி போட்டுக்கோங்க. நான் தையல் போட்டு தான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி சென்டரில் நேராக தையல் போட்டு இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். நீங்கள் குண்டூசி போட்டு தான் அதை ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தையல் போட்டுமே நீங்கள் சுற்றி தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுற்றி தையல் போட்டுக்கிறேன். கேன்வாஸில் எப்போவுமே நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஓரத்தில் போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். இப்போது ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நான் கட் பண்ணி திருப்பி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சுற்றி கட் பண்ணும்போது நம்ம வளைவு பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சின்ன சின்னதாக அர்க்காத் கொடுத்து நம்ம திருப்பினோம்னா தான் அந்த வளைவுலாம் ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சிசரால் அர்க்காத் பண்ண வரல, தையல் மேலே படுதுன்னா ட்ரிம்மர்னு ஒன்று விற்கும். அந்த மாதிரி வாங்கி அதில் கூட நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு டிசைன் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நம்ம ரொம்ப பொறுமையாகவும் நீட்டாகவும் ஸ்டிச் பண்ணி பழகணும். அப்போ தான் அடுத்த தடவை நம்ம தைக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஓர தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கிளாத்து தனியாக எடுத்து ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், அந்த நெக் வளைவுலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். யாருக்கும் ப்ளவுஸு எனக்கு மாடல் தைக்க வராது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாராலையும் முடியும். சரிங்களா? இப்போது இந்த சாரீ கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ அகலம் எவ்வளோ உயரம்னு கேட்டிங்கன்னா 2.25 இன்ச்சு உயரமும் 2.25 இன்ச்சு அகலமும் இருக்குது. சரிங்களா? அதை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் 2 தடவை முக்கோணமாக மடித்து 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை தான் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலர் காம்பினேஷன் தான் முக்கியம். ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டிசைனும் ரொம்ப எடுப்பாக அழகாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னேன்னா பிங்க் கலருக்கு இந்த ராமர் பச்சை கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுனாலே அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனில் விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த பிசுரை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தனியாக கட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைனில் விட்டு கட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பார்டரில் ஒரு சைடில் தானே நம்ம தையல் அடிச்சிருக்கோம், மறு சைடு பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். அந்த பார்டருக்கு உள் சைடில் இந்த ஒரு ஃப்ளவராக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடாக வச்சு ஃபுல்லாக கொஞ்சம் நெருக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கலர் காம்பினேஷன் தான் ஒரு ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அமைதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அமையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லைட் கலர் சாரீஸ் பிடிக்கும். அந்த லைட் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போட் நெக்கு, ஸ்கேலப்பு அந்த மாதிரி டிசைன் நம்ம தைக்கிறோம்னா லைட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக எடுப்பாக இருக்கும். இது மாதிரி நம்ம தைக்கும்போது கலர் கான்ட்ராஸ்டாக இப்போ பிங்க்குக்கு க்ரீனு, மெரூனுக்கு க்ரீனு, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளவர் ரெடி பண்ணி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பூ பெருசாக ஒரு பூ சின்னதாக அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. அது பார்க்க என்னவோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம்னா அந்த நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்று கட் பண்ணும்போது ஒரே லெவலாக கட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணும்போதும் ஒரே லெவலாக கிடைக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா 2.5 இன்ச்சு அகலம் 2.5 இன்ச்சு உயரம் நம்ம கிளாத் கட் பண்ணும்போது இந்த லெவலில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரே லெவலாக கிடைக்கும். இதே 2 இன்ச்சு கட் பண்ணாலும் சரி, 2 இன்ச்சு அகலம் 2 இன்ச்சு உயரம்ட்டு கட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம நுணுக்கமாக செஞ்சோம்னா அந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ்ட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட ஃபினிஷிங் பாருங்கள், லேஸே வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? லேஸ் இல்லாமலே நம்ம இதை விட்டுடலாம், அந்த மாதிரி இருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக வேணும், எனக்கு வந்து லுக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் போனோன்னா என்னோடய ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியணும் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற லேஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டோன் லேஸு சூஸ் பண்ணலாம். ஸ்டோன் லேஸ் பார்த்திங்கன்னா கிராண்ட் லுக்கில் காமிக்கும். இல்லை அவங்க பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த இப்போது ப்ளூ கலர் ராமர் க்ரீன் மாதிரி எடுத்துருக்க இல்லைங்களா ஃப்ளவரு, அதே கலரில் லேஸ் வாங்கிக்கலாம். கொஞ்சம் மெல்லிஸாக வாங்குங்க. நம்ம ஒன்றுமே சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா லேஸ் வைக்கிறோம்னா மெல்லிஸான லேஸ் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பெருசாக பட்டையாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்டரு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுரும். அந்த ஃப்ளவர்ஸ் அந்த சைடில் தான் வைப்போம். அந்த பார்டருக்கு அவ்வளோ பெருசுக்கு நம்ம லேஸ் வாங்கி வைக்கும்போது அந்த பார்டரையே கொஞ்சம் மறைச்சிடும். அப்போ அந்த டிசைனே எடுத்து காமிக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், லேஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா மெல்லிஸான லேஸாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். கேன்வாஸில் ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உள் சைடு அந்த பீஸை கொடுத்து எக்ஸ்ட்ராவாக அந்த கீழ் சைடு மட்டும், மேல் சைடு இல்லை கீழ் சைடு எக்ஸ்ட்ராவாக நம்ம கேன்வாஸில் வெட்டிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு பத்தாமல் ஓரத்தில் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கேன்வாஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இந்த மாதிரி வளைவாக அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க. மேலே ஒரே ஷேப்லேயே இருக்கலாம். 2 கேன்வாஸுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க ஒரே லெவலாக. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக எல்லோரும் யோசிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் எங்கேருந்து நான் தைக்க போகிறேன், இதெல்லாம் எங்கேருந்து என்னால் முடியும், சான்ஸே இல்லை, இவங்கெல்லாம் தைக்கலாம் நம்மளாலலாம் முடியாதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு டைம் உட்காந்து ட்ரை பண்ணுங்களேன், நானாக தைச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. எந்த ஒரு டிசைனுமே வந்து பார்க்கும்போது பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவை அப்படியே பாதியோடு நிறுத்திட்டு இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு போகக்கூடாது. அதை கண்டினியூவாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இன்னொரு கிளாத் வாங்கியிருக்கேன். அது மேலே வச்சு இந்த மாதிரி அயர்ன் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ அளவுக்கு துணி வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். கீழே அப்படியே லைனிங்கும் வேணும் இல்லைங்களா, அதையும் நம்ம மடித்து அதுக்கு மேலே வச்சு எவ்வளோ லைனிங் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்திங்கன்னா தான் இதுக்கு செட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த சைடில் கட் பண்ணோம்னா அவ்வளோ கிளாத் வேஸ்ட்டாக போகும் இல்லைங்களா, அதனால் ஓகே இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டால் ஒரு 1/2 மீட்டர் லைனிங் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது மேலே இப்படி வச்சுட்டு கேன்வாஸை இப்படி வச்சு மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். ஃபுல்லாக சுற்றி போட்டுறாதீங்க, மேல் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே சேம் மெத்தடில் இன்னொன்றையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கிளாத்து, அப்புறம் லைனிங்கு, அதுக்கு மேலே கேன்வாஸ். ஓகேங்களா? நம்ம அடித்து இதை திருப்பிக்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பினாலும் சரி, அப்படியே திருப்பினாலும் சரி. நான் கட் பண்ணாமல் தான் திருப்பி இருக்கேன். உங்களுக்கு வளைவு வந்தால் ஓகே, வரலன்னா உள்ளே கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு கேன்வாஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் இன்னொன்றுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து கேன்வாஸில் எவ்வளோ கரெக்டான அளவுன்னு தெரியல. அதனால் உள் சைடில் ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கும் மேலே நான் ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரிஜினல் கேன்வாஸ் வெட்டணும் இல்லைங்களா, அந்த லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம்ல, அதுக்கு மேலே நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சுற்றி தையல் போட்டுக்கலாம். அது எதுக்கு 2 தையல் ஃபஸ்ட்டு ஒரு தையல் உள் சைடு போட்டிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ லெவல்ன்றது ஒரு சில லைனிங்கில் மேலே தெரியாது. அந்த கேன்வாஸ் லெவல் ஒரு தையல் உள் சைடாக போட்டோம்னா அது வெளியில் பார்க்கும்போது தெரியும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு ஒரு தட்டினோம்னா மார்க் பதிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ லெவலுக்கு தான் ஃபஸ்ட்டு கேன்வாஸ் இருந்தது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இது மேலே வச்சுட்டு லைட்டாக தட்டுங்க, அதுலேயும் மார்க் பதிஞ்சிடும் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இதுலேயும் மார்க் பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா பெருசாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு நேராக வெளி சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ அளவுக்கு அங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுக்கு உள்ள இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இதில் சென்டரில் ஒரு கிளாத் வரும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு சென்டரில் நம்ம கிளாத் வைக்கணும். அதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் ஒரு பார்டர் கிடச்சிச்சு இல்லைங்களா, கட் பண்ணது, அதை தான் நான் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் மெனக்கிட்டு தேடலாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், அந்த கட் பண்ண பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது. மேல் சைடாக வி பார்த்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது மேலே நம்ம ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை திருப்பி விட்டு எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிளாத் வெட்டி இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் லேஸ் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி ரெடி பண்ணது தான். இங்கே பாருங்கள், அந்த கழுத்துக்குள்ளே வச்சு உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் வைக்கும் போதுமே அதோட உயரம் இதோட உயரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரே லெவலாக வரும். ஓகேங்களா? இப்போது இதை கரெக்டாக வந்து அந்த நெக்குக்கு சென்டரில் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த நெக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல? இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நாட் வச்சு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டோன் லேஸ் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த கழுத்தை சுற்றி நான் ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் கொடுத்து அட்டாச் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை லேஸ் வச்சுக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போது நாட்டு தான் நான் ரெடி பண்ணுறேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம், ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இது பார்க்கவே அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கு இல்லையா? இன்னொன்றும் ரெடி பண்ணி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, முக்கோண ஷேப்பு. அதுக்கும் மேலே இன்னொரு கிளாத்து வைக்கும்போது கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கரெக்டாக கார்னரில் நாட்டு வச்சு கீழே லைட்டாக மடித்து விட்டு அதை கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதோட ஃபினிஷிங் லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் இதோட ஃபினிஷிங் லுக்கு. ப்ளவுஸு சூப்பராக இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.